அன்பார்ந்த திருப்பூர் மக்களுக்கும் அராஜக மனம் கொண்ட திருப்பூர் மேயருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சார், என்ன நினைச்சிட்டீங்க சார்? சார், நீங்க எது வேணா பண்ணிடலாம்னு நினைச்சிட்டீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க? சின்னக்காளிபாளையம் பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா சின்னக்காளிபாளையம் பகுதியில் நாங்க குப்பையை கொட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க உங்களை நம்பி நேற்று வீடியோ போட்டிருக்காங்க. இன்னைக்கு போலீஸ் பந்தோபஸ்தோட கொண்டு போய் கொட்டுறதுக்கு போயிருக்கீங்க. அதை தடுக்கிற மக்களை இதான் இப்ப ஒரு வீடியோ காட்டுற பாருங்க. அவங்க அந்தால கூட்டிட்டு போங்க. அக்கா இந்தாங்க இந்தாங்க. மூதாட்டிய அடிச்சிருக்கீங்க. அவங்க மயக்க நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு உயிர் போராடிட்டு இருக்காங்க. 2வது ஒண்ணு, இளைஞர்களை கையை உடைச்சிருக்கீங்க, மூஞ்சிகளை சிதைச்சிருக்கீங்க, போலீஸை வச்சு அடிக்கிறீங்க. சார், நீங்க தான் சொல்லியிருக்கீங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நாங்க கொட்ட மாட்டோம். சார், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா கொட்ட மாட்டீங்க, மன்னிப்பு கேட்கலன்னா கொட்டுவீங்களா? என்ன சார் இது? மிரட்டலாது மக்கள் அடிமணியை வைக்கிறீங்களா? என்ன அராஜக போ கையில் எடுத்திருக்கீங்க நீங்க? என்ன சார் நினைச்சிட்டீங்க நீங்க? சார், உங்க குழந்தைங்க மேல நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்க, என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், அங்க கொட்ட மாட்டேன் அப்படின்னு. எப்போ? முந்தானேத்து. இன்னைக்கு கொண்டு போய் கொட்டிருக்கீங்க. சார், அந்த சத்தியம் என்ன சார் ஆச்சு? சார், உங்க குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க சார். எங்களுக்கு பதட்டமா இருக்கு சார். என்ன சார், ஒரு குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க அதை கொண்டு போய் கொட்டுறீங்க. அராஜகன் சார். இப்பவும் சொல்றேன், உங்க அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிவிட்டது. 26க்கு அப்புறம் நீங்க இருக்க மாட்டீங்க சார். கண்டிப்பா நீங்க எந்த பதவியில் இருக்க மாட்டீங்க சார். தயவுசெய்து சொல்றேன் கேட்டுங்க சார். என்ன சார் இது? என்ன அராஜக போக்கு சார் இது? நியாயம் கேட்டு மக்கள் வழக்கு போட்டிருக்காங்க, போராடுறாங்க. இங்க கொட்டுறதுக்கு நியாயமான முறையில, அமைதியான முறையில ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதைய புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் உங்ககிட்ட இல்லையே. அதை எப்படி கையாளணுங்கிற அந்த ஒரு பக்குவம் உங்ககிட்ட இல்லையா சார்? எதுக்கு சார்? என்ன சார் இது? ஒரு திருப்பூர் மாநகராட்சியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மேயர் பொதுமக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத ஒரு மேயரா இருக்கீங்களா சார்? சார், இப்படி ஒரு அராஜக போக்கத்தை கையில் எடுப்பீங்களா? அடிச்சு துன்புறுத்தி மக்களை மிரட்டி ஏமாத்தி, என்ன சார் இது? சார், இப்பவும் சொல்றேன் கேட்டுங்க. நீங்க முதலிபாளையம் பகுதியில் கொட்டினாலும் தப்புதான், சின்னக்காளிபாளையம் பகுதியில் கொட்டினாலும் தப்புதான், வீதியில குப்பை கொட்டினாலும் தப்புதான். இத்தனை பிரச்சனைக்கு காரணம் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் தான். குறிப்பா அந்த ஆணையரும் மேயரும் தான். இது எந்த மாற்றம் இல்லை சார். சார், என்ன சார் இது? நீங்க அந்த தினக்கழிவு மேலாண்மைக்கு ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுக்குறீங்க, அவன் சரியா செய்யல. ஏன் செய்யல நீங்க கேட்கல. அப்ப கேட்கல என்ன சார் அர்த்தம்? நீங்க இப்ப மக்களுக்கு என்ன தோணும்? நீங்க பணம் வாங்கிட்டு அந்த கேள்வியை கேட்கலன்னு தானே தோணும். அப்ப அதான் நடந்திருக்கணும். 4 வருஷமா என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? சார், நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலையும் டச் பண்ணீங்க எங்களுக்கு தெரியும். அதாவது பொதுமக்கள் காவல்துறையினர் தாக்கிட்டாங்கன்னு கூட நீங்க கேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க பண்ணக்கூடிய ஆள் தான். இதை வச்சு யாராவது மேல ஒரு பொய்யான ஒரு கேஸை திரிக்கிறோம் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்றேன் கேட்டுங்க, நீங்க பண்ணுவீங்க சார். நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் சார். இப்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், முதலே நமக்கான பேர் கெட்டுருச்சு. மேற்கொண்டு உங்க பேரை டேமேஜ் பண்ணிக்காம முறையா பொதுமக்களை அணுகி நியாயமான முறையில பேசி அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு உண்டான வழியை பண்ணுங்க.
இப்பவும் சொல்றேன், உங்களுடைய அராஜக போக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் செய்யும் என்பதை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.